ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி 200% உறுதி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் அவங்க முழுசாக நம்பினா மட்டும் போதும். என்னால் இது முடியும், நான் இதை செய்வேன், என் தகுதிக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் போதும். மற்றவங்க என்ன எது சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. நம்பிக்கை ஒன்று தான் இங்கே உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி தரும். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையாக வீண் போகாது. தைரியமாக விடாமுயற்சி செய்யுங்க. ஒரு முறை முயற்சி செய்கிறீங்க, தடைப்பட்டுச்சு நின்று போச்சுன்னு விடாதீங்க. மீண்டும் தவறை சரி செஞ்சு விடாமுயற்சியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம், புகழ் பெறலாம். மரியாதை உண்டு, மதிப்புண்டு, புகழ் மதிப்பு இது எல்லாமே உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல வெற்றி புகழ் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாப மேன்மை இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் துணை நிற்கும். இதெல்லாமே உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சியை வெளிப்படுத்துது. சோம்பேறித்தனத்தை துரத்தி அடிங்க. மற்றவங்க உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அதை கேட்டுட்டு நீங்கள் உக்காந்துட்டு இருக்கிறது முட்டாள்தனமான ஒன்று. உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் உங்களுக்குள்ளே விதையிடணும். அது நிச்சயம் மிகப்பெரிய விருட்சமாக மாறும். ஏன்னா சனியினுடைய பார்வைப்படும் இடங்கள் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான பலன்களை தரும். இந்த காலகட்டம் ஒரு முயற்சி செய்கிறதுல, அதாவது அடி எடுத்து வைக்கிறதுல ஒரு பயம் இருக்கும், தைரிய குறைவு இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். இருக்கிறத இழந்துருவோமோ, மீண்டும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோமோ அப்படின்ற இந்த பயத்தை துரத்திட்டு தைரியமாக அடி எடுத்து வைங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதகமான பலன் மகர ராசிக்கு நிச்சயம் உண்டு. தைரியம் மட்டும் துளியும் குறையக்கூடாது, முயற்சி குறையக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்குங்க. சோம்பேறித்தனம் கூடவே கூடாது. யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத விட உங்களால் முடியுமான்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியின் விகிதம் அதிகமாக இருக்கும். உழைப்பு கொடுத்தீங்கன்னா உயர்வு தானாக வரும். மகரத்தை பொறுத்த அளவுக்கு கடின உழைப்பால் உயரக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் திகழ்வாங்க. நேரத்தை பொருட்படுத்தாமல் கிடைக்கும் நொடியும் நிமிடம் என மனதில் உட்கொண்டு தன்னுடைய செயலில் கவனம் செலுத்துறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது. சோம்பேறித்தனத்தை துரத்தி அடிச்சிட்டாங்கனாவே மகரத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. வெற்றி உறுதி. அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு 100% பொருந்தும். நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா எதையும் சாதிக்க முடியாது. சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பேர் புகழ் ஒரு படி உயர்ந்திருக்கும். அதை மாற்றவே முடியாது. நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, அது வேலையில் இருக்கீங்க, உங்களுடைய சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாக இருந்தால் அந்த வேலையில் ஒரு படி முன்னேற முடியும். தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்க, உங்கள் நேரத்தை பொருட்படுத்தாமல் அதுக்காக உழைக்கிறீங்க, அதில் ஒரு படி ஷைன் ஆக முடியும். ஏன்னா இந்த நேரம் உங்களுடைய தைரியமும் சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் வெற்றி பெறறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. மகர ராசி இது உங்களால் முடியும், இது உங்களுக்கான நேரம், தவற விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ ஜெயிச்சே ஆகணும். இப்போ வெல்லலைன்னா வேறு எப்போ வெல்றது? இந்த நேரம் அது சரியான நேரம். நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், அதுக்கான டைம் இது. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.